இந்தியாவில் கிரிக்கெட் ஏன் ஃபேமஸ்? எல்லாருக்குமே வந்து ஒரு இது தெரியுது. ஏன்னா ஃபுட்பால் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹாக்கி இருக்குது, உமன்ஸ் கிரிக்கெட் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் மென்ஸ் கிரிக்கெட் வந்து ஏன் ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். வேர்ல்டு வைடாக எக்கனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டாப் 2ல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மணி ஃப்ளோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி கூட இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. எம்என்சி கம்பெனி அந்த எல்லாமே இருக்கும். இதையும் தாண்டி கிரிக்கெட்டில் ஏன் அதிகமாக ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குதுன்னா ஒரே ஒரு ரீசன் தான். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நம்ம இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ஃபேமஸாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 6 பால் போடுறது வந்து ஒரு ஓவர்னு சொல்லுவாங்க. ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கேப் இருக்குது. அந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 8 ஆடு போடலாம். அந்த 8 ஆடு போடும்போது என்ன செய்யணும், ஸ்பான்சர்ஷிப் வந்து எவ்ரி ஓவர் போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஓவருங்கும் போது கிட்டத்தட்ட 50 × 2 100 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு போடுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அந்த கிரிக்கெட் தருது. இந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் என்ன செய்யறாங்கன்னா ஆடு போடுறதுக்காண்டி கம்பெனிகள்லாம் வந்து குமிறாங்க. ஒரு கார் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு மொபைல் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு டாடா கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் மேட்சை பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா 35 கோடி 40 கோடி மக்கள் பார்க்குறாங்க இந்தியாவில். அவங்களுக்கு எல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காண்டி தான் இந்த கிரிக்கெட் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு எந்த காரணமே கிடையாது. ஒருத்தர் சில பேர் கேட்பாங்க, பேஸ்கெட் பாலுக்கு வந்து நீங்கள் நிறையா வந்து ஸ்பான்சர் கொடுக்க முடியும்னா அது 45 மினிட்ஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் போட முடியும். இங்கே அப்படி இல்லைங்க. விக்கெட் விழுந்தாலும் ஆட் பண்ணலாம், ஓவர் முடிஞ்சாலும் ஆட் பண்ணலாம், ஓகேங்களா, ரன் அவுட் ஆனாலும் ஆட் பண்ணலாம், ஆட் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஆடு வந்து வர்றதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கிரிக்கெட்டில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.